ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு டெய்லி கப் ஆஃப் லைஃப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் க்ரீமி க்ரன்ச் பார் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இது ஒரு சூப்பரான ஒயிட் சாக்லேட் பார். உங்களுக்கு வீட்டில் ஈஸியாகவே செஞ்சு கொள்ளிடும். ஈத் டேபிளுக்கு மாதிரி கெஸ்ட் வந்தாலும் சூப்பராக சர்வ் பண்ணிடும். வாங்க நாங்கள் இன்றைக்கி க்ரீமி க்ரன்ச் பார் செஞ்சு கொள்வோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டுக்கு இன்றைக்கி நான் ஆல் பர்பஸ் ஃப்ளார் எடுத்துக்கிறேன் 170 கிராம்ஸ். அதே மாதிரி சுகர் பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன் 50 கிராம்ஸ் சுகர் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது ஒயிட் சாக்லேட் எடுத்துக்கிறேன் 300 கிராம்ஸ் ஒயிட் சாக்லேட். இப்போ நெக்ஸ்ட் இன்றைக்கி நான் பட்டர் எடுத்துக்கிறேன். கோல்ட் பட்டர் 125 கிராம்ஸ் எடுத்துக்கிறேன். இது ஃப்ரிட்ஜிலேருந்து வச்சு எடுத்த உடனே இது செஞ்சிடணும். நெக்ஸ்ட் இன்றைக்கி மில்க் பவுடர் எடுத்துக்கிறேன் 15 கிராம்ஸ். அடுத்தது லோட்டஸ் பிஸ்காஃப் ஸ்ப்ரெட் எடுத்துக்கிறேன். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் இன்றைக்கி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஐட்டம் எல்லாமே எங்களுக்கு தேவைப்படுது க்ரீமி க்ரன்ச் பார் செய்கிறதுக்கு. இப்போ வாங்க நாங்கள் இதை செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டில் நாங்கள் பவுடர் பண்ணி வச்சுக்கிற சுகர் எடுத்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி கொள்ளணும். சுகர் இதுக்கு கட்டாயமாக நாங்கள் பவுடர் பண்ணியும் தான் ஆட் பண்ணணும். ஸோ இதை நல்லா நாங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணியும் தான் எடுக்கணும். ஏன்னுச்சுன்னா சின்ன சின்ன லம்ப்ஸ் வலிக்கும். அது போகிறோம் நெக்ஸ்ட் நான் இதுக்கு ஃப்ளார் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஃப்ளாவையும் நாங்கள் நல்லாவே ஸ்ட்ரெயின் பண்ணிக்கொள்வோம். இப்போ நாங்கள் மில்க் பவுடரையும் இதுக்கே ஆட் பண்ணிக்கொள்ளணும். நாங்கள் மில்க் பவுடரையும் ஸ்ட்ரெயின் பண்ணியே தான் எடுக்கணும். ஸோ நாங்கள் இப்போ அதையும் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ இந்த ஃப்ளார் இது எல்லாத்தையுமே நாங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நாங்கள் எடுத்து வச்சுக்கிற கோல்ட் பட்டரை நாங்கள் இந்த ஃப்ளாக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். இது செய்கிற டைமுக்கு தான் நீங்கள் ஃப்ரிட்ஜ்லேருந்து இந்த பட்டரை எடுக்கணும். ஏர்லியாகவே எடுத்து வச்சு இதுக்கு மெல்டட் பட்டர் ஆட் பண்ணக்கூடாது. நாங்கள் இந்த மிக்சரை மிக்ஸ் பண்ண போக்குள்ளே கட்டாயமாக எங்களுக்கு நாங்கள் எடுக்கிற பட்டர் கூலாக வைக்கணும். ஸோ நாங்கள் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். ஸோ நாங்கள் நார்மலாக வீட்டில் புட்டு செய்யப்போகளை எப்படி மாவு பெரட்டுவோம், சும்மா உதிரியாக இருக்கிற மாதிரி பெரட்டுவோம் தானே, அந்த மாதிரி தான் இதை மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணுமே தவிர இது ஒரு டோ மாதிரி செட் பண்ணி எடுக்கக்கூடாது. ஸோ நாங்கள் இப்போ இது நல்லா எங்களோட ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி நல்லாவே நாங்கள் மிக்ஸ் பண்ணிக்கொள்வோம். இந்த மாதிரி உதிரியாக வைக்கணும். இந்த மிக்சர் இது டோமாய் செட் பண்ணிக்கொள்ளக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணி பட்டிக்கவும் வேணும். இந்த மாதிரி உதிரியாக வைக்கவும் வேணும். ஸோ நாங்கள் இப்போ இதை ட்ரேக்கு ஆட் பண்ணிக்கொள்வோம். இதுக்கு 9x9 ட்ரே தான் எனக்கு தேய்க்குது. ஆனால் இதுக்கு 8x8 ட்ரே ஒன்று தான் வேணும். இப்போ எனக்கு தேய்க்கிற ட்ரே 9x9. ஸோ இதை நான் 8x8 ட்ரே ஒன்றுக்கு வர கணக்குக்கு தான் ஸ்ப்ரெட் பண்ண போகிறேன். அப்போ தான் எங்களுக்கு அந்த பீசஸ் எல்லாம் கணக்கான சைஸில் வரும். ஸோ நாங்கள் இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்வோம். இதை ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். பீசஸ் கட் பண்ணி எடுக்கிற மாதிரிக்கு நாங்கள் இதை கணக்காக இப்போ ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். நான் நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி தான் இதை ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளணும். எங்களுக்கு ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி டைட்டாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளவும் மேலும். அப்படி இல்லைண்டா ஸ்பெச்சுவலா உண்டால நல்லா டைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கொள்ளவும் மேலும். நான் 8x ட்ரே ஒன்றுக்கு கணக்காக தான் ஸ்ப்ரெட் பண்ணுறேன்னு உங்கள்கிட்ட சொன்னேன். ஸோ அதுதான் நான் இதை இப்படி லெவல் பண்ணி வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன திங்ஸாலே எங்களுக்கு பெரிய பெரிய வேலை செஞ்சு கொள்ளும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி ஸ்ப்ரெட் பண்ணி கொள்கிறேன். இப்போ அவ்வளோதான், சூப்பராக ஸ்ப்ரெட் பண்ணிக்கொண்டேன்.
இப்போ இதுக்கு நாங்கள் இன்னொரு வேலை செய்யணும். என்னென்னா, நாங்கள் பேக் பண்ண முந்தி இதுக்கு நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு பீசஸை டிவைட் பண்ணி கட் போட்டுக்கொள்ளணும். ஏன்னு சொன்னால் இது பேக் ஆகின பொருள் எங்களுக்கு கட் பண்ணலாம். ஸோ அதனால் நாங்கள் இந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் எவ்வளோ சின்ன பீசஸாக பெரிய பீசஸாக எப்படி நாங்கள் சர்வ் பண்ணுறதுக்கு கட் பண்ணி போகிறோம்னு நினைக்கிறோமோ அந்த பீசஸை நாங்கள் இதில் அப்படியே டிவைட் பண்ணி வச்சுக்கணும் கட் போட்டு. இப்போ இந்த மாதிரி கட் போட்டு கொண்டுட்டு இப்போ நாங்கள் இதை பேக் பண்ணிக்கொள்ளணும். இது பேக்கிங் டைம். இப்போ இதை 180 செல்சியஸில் நான் ஒரு 20 மினிட்ஸ் பேக் பண்ணால் சரி. இதில் கன்சிஸ்டன்சி எப்படி டைம் சொன்னால் எட்ஜஸ் எல்லாம் லைட்டாக கோல்டு கலர் ஆகிக்கொண்டு வரும். ஸோ அந்த டைமில் நாங்கள் இதை ஓவன்லேருந்து எடுத்துட்டா ஓகே. ஏன்னா ஓவன் டைம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ பேக் பண்ணிக்கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி எஜஸ் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகக்குள்ள நான் ஓவன்லேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ எங்கள்கிட்ட ஒயிட் சாக்லேட் பார் இருக்குது. இதை நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். இதை நாங்கள் மெல்ட் பண்ணி எடுக்கணும், டபுள் பாயில் பண்ணி. இதை நாங்கள் டபுள் பாயில் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் இதை ஈவனாக மேலே நல்லா கணக்காக நாங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ளணும். இந்த மெல்டட் சாக்லேட் குக்கிங் சாக்லேட் ஆட் பண்ணக்குள்ளையும் நாங்கள் நல்லா பார்த்துக்கொள்ளும். இது கொஞ்சம் நாங்கள் குயிக்காக கேமை செய்யணும். ஏன்னா இது டக்குன்னு திக்காகிடும். ஸோ அதனால் நாங்கள் இதையும் ஈவனாக வாரமாக்கி ஒரு ஸ்பெச்சுலாவுண்டை யூஸ் பண்ணி நல்லா கணக்காக நாங்கள் இதை ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ளணும். பாருங்கள், நாங்கள் இதை கட் போட்டனால அந்த பீசஸ் எல்லாம் கணக்காக டிவைட் ஆகிக்குது. அப்படி நாங்கள் கட் போடாமல் இருந்தோம்டா இப்போ இந்த டைமில் எங்களுக்கு கட் போட்டு கொடுத்து கேட்கலாம். ஸோ அதனால் நாங்கள் அதையும் செஞ்சு தான் கட்டையும் போட்டு தான் நாங்கள் ஓவனுக்கு போடணும். ஸோ நாங்கள் இப்போ இந்த ஒயிட் சாக்லேட்டை நாங்கள் நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி கொள்வோம். ஓகே, அந்த ப்ராசஸும் ஓவர். நெக்ஸ்ட் இதுக்கு மேலே நாங்கள் கார்னிஷ் பண்ணி கொடுறதுக்கு எங்களுக்கு என்ன வேண்டான்னு யூஸ் பண்ணிடும். எங்களுக்கு ஜாம் மெல்ட் பண்ணி எடுக்கவும் மேலும் அதே மாதிரி சாக்லேட் பாதாம் எது வேண்டாலும் உங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொள்ளும். நான் இன்றைக்கி லோட்டஸ் பிஸ்காஃப் ஸ்ப்ரெட் எடுத்துக்கிறேன். அதை லைட்டாக நான் மெல்ட் பண்ணி அதை நான் ஸ்ப்ரெட் பண்ணி கொள்கிறேன். ஜஸ்ட் ஒரு டிசைன் வர மாதிரிக்கு. ஸோ இந்த மாதிரி நாங்கள் இதை ஒரு டிசைன் ஆக்கிக்கொள்வோம். அதுக்கு பிறகு திரும்பி நாங்கள் கட் பண்ணி வச்ச இடத்துல திரும்பவும் நாங்கள் ஒரு கட் போட்டுக்கொள்ளணும். ஏண்டா இந்த சாக்லேட் எல்லாம் செட் ஆகின பிறகு அப்பையும் கூட எங்களுக்கு கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிக்கும். ஸோ அதனால் நாங்கள் நேரத்தோடு போட்டு இந்த ஏர்லியாக நாங்கள் போட்டு இந்த கட்டுக்கு மேலாலே லைட்டாக ஒரு கட் போட்டுக்கொள்வோம். ஸோ இந்த மாதிரி இப்போ கட் போட்டு கொண்டாச்சு. இப்போ என்ன செய்யணும், இதை ஒரு 2 hours மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என் க்ரீமி க்ரன்ச் பார் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் 2 hours பிறகு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். பாருங்கள், இந்த பீசஸ் எல்லாம் ஈவனாக வந்திருக்கு. இது நல்லா க்ரன்ச்சி ஆகிக்கும். உங்களுக்கு நல்லா கடிச்சு தின்னேலும் அந்த அளவுக்கு டேஸ்ட் ஆகிக்கும். பெரியவங்களுக்கும் பயமில்லாமல் சாப்பிடலும் வேண்டாம். இதோட மைல்ட் ஸ்வீட்னஸ் தான் நிற்கிது, மிச்சம் ஸ்வீட் இல்லை. ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் கட்டாயமாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்ரீமி க்ரன்ச் பார் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட மறக்காமல் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி இந்த சேனலில் நான் போஸ்ட் பண்ணுற ரெசிபி வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டெய்லி கப் ஆஃப் லைஃப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு 100% ஹோம்மேட் சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் எல்லோரும் ஹாப்பி ஆகிடுங்க. ஹேவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ்.